அரட்டல் புரட்டல், இது நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் நிச்சயமா. உடம்பு ரொம்ப முடியல, ஏன்பா ஏன் ரொம்ப அரட்டிகிட்டே இருக்கிறீங்க கேட்பாங்க, பார்த்துருக்கிறீங்களா? சரிதானா? அப்ப அந்த நோய் முற்றலால் வரக்கூடிய ஒரு வலி அப்படின்னு சொல்றாங்க. அரை குலைய தலை குலைய, சூப்பரான ஒரு வார்த்தை பாருங்க. இதெல்லாம் யோசிக்கும் பொழுது சில இடங்கள் அப்படி பட்டாப்புல இருக்கும், சில வார்த்தைகள் அப்படி படாத போல இருக்கும் பொருள். அரை குலைய தலை குலைய அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, உடை ஒரு வேஷம் தலை ஒரு வேஷம், என்னப்பா அப்படி வந்திருக்க அப்படின்னு கேட்பாங்க, பார்த்துருக்கீங்களா? துண்டகானம் துணியகானம்னு ஒடியாந்துருக்கிறான்ப்பான்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது இதுதான் பாருங்க. அரை குலைய தலை குலைய அப்படின்னா மிக விரைவாய், புரியுதா? துண்டகானம் துணியகானம்னு ஓடுறான்ப்பா, சரிதானே? அது அவசரம், மிக விரைவாய். சரியாம்மா? அடுத்தது பாருங்க, அல்லு சில்லு படுதல். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா, நான் வாழ்க்கையில எவ்வளோ அல்லு சில்லு படுறேன்னு தெரியுமா சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அல்லு சில்லு படுதல்னா கொஞ்சம் கொஞ்சமா நான் சீரழிஞ்சிட்டு இருக்கிறேன்ப்பா, கொஞ்சம் கொஞ்சமா நான் கெட்டு போயிட்டு இருக்கிறேன் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அல்லு சில்லு படுறேன்ப்பா, என் பாடம் அப்படியேப்பட்ட பாடம் இருக்குதுப்பான்னு சொல்லுவாங்க, புரிஞ்சுக்கோங்க. அல்லு சில்லு படுதல் அப்படின்னா சிறிது சிறிதாக கெடுதல். சரியாம்மா? அடுத்தது பாருங்களேன், அல்லோல கல்லோலம். இதுல நீங்க தெளிவா இருக்கணுமா மாணவ செல்வங்களே, தெளிவா இருக்கணும். அல்லோல கல்லோலம்னு கொடுத்துருக்குறாங்க. அல்லோல் படுதல் அப்படின்னா அங்கேயும் இங்கேயும் அலையிறது. ஏன்பா இன்னைக்கு பயங்கரமா நான் அல்லோல் பட்டம்பா சொல்லுவாங்க பாருங்க, ஓகே தானா? அது இது அல்ல. அல்லோல கல்லோலம்னு சேர்த்து கொடுத்தான்னா, வெறுமனே அல்லோலம் அப்படின்னு கொடுத்தான்னா அது துன்பம், கஷ்டப்படுறது, அல்லோல் படுறது. ஆனா அல்லோல கல்லோலம்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஆரவாரம். புரியுதுங்களா? பெருமகிழ்ச்சி, ஆரவாரத்துக்கு சொல்லுவாங்களா அந்த வார்த்தையை. பாருங்க, நம்ம முன்னோர்கள் எப்படி எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க, பார்த்தீங்களா? சரி, அடுத்தது பாருங்க, அவிழ்த்து கொடுத்தல். சரியான வார்த்தை. சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாம இருக்கும், புரியுதுங்களா? இவர் பெரிய வள்ளலு, அவுத்து கொடுத்துருவாருப்பா எல்லாத்தையும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ தாங்கிட்ட இருக்கிறத கூட எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறதான், அதுக்கு பேர் தான் என்னம்மா? அவிழ்த்து கொடுத்தல். சும்மா வீட்டில் நம்ம பேசியிருப்போம் இல்லையா, இவர் பெரிய கொடை வள்ளலுப்பா, அப்படியே அவுத்து கொடுத்துருவாரு எல்லாத்தையும், சரிதானா? இடையில ஒண்ணு இருக்கு பாருங்க, அவசர குடுக்கை. இது நிச்சயமா எல்லா மாணவ செல்வங்களுக்கும் தெரியும், ஏன்னா இது நம்ம பாட புத்தகத்துல இருக்கு, நீங்க பழக்கப்பட்டிருக்கீங்க இல்லையா? அவசர குடுக்கை பாருங்க, என்னது? பதற்றக்காரன். ஓகே தானே? ரொம்ப பதற்றப்படுறது, சரியா?